அனைவருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. 2026ல சனி பயிற்சி வருது. இந்த சனி பயிற்சியுடைய பலன்கள் மக்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்? 2026 மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு எழுந்தருளுகிறார். அன்றைய தினம் வாழ்க்கையில் நிறைய மாறுதல்கள் ஏற்பட போகுது. ஏன்னா சனி குருவுடைய வீட்டுக்கு செல்லுகிறார். இந்த பக்கம் குவாட்ரண்ட்டில் ஏற்கனவே குரு பகவான் இருக்கார் மிதுனத்தில், இந்த பக்கம் மீனத்தில் சனி வரப்போகிறார். சனி வந்ததுக்கப்புறம் திருக்கணிதப்படி போன வருடமே முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் வாக்கியப்படி நிறைய பேர் கேட்டுக்கிட்டதால் இந்த பதிவு. ஸோ அப்போது குருவுடைய வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் நிறைய பேருக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், நிறைய குழந்தை, சொத்து, சுகம், வெளிநாட்டு வேலை, கல்யாணம், நிறைய விஷயங்கள் தரப்போகிறார். ராசி ரீதியாக யார் யாருக்கெல்லாம் என்னென்ன குபேர சம்பத்துகள் வரப்போகுதுங்கிறத பார்த்துடலாம். சுவாமிஜி, உங்க மனதிற்கு ரொம்ப பிடித்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும்? என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, உலகத்திலே உள்ளபடியே சொல்ல போனால் மகர ராசிக்காரர்களை நான் காதலிக்கிறேன், விரும்புகிறேன். இவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். மகர ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். என் பொண்ணு கூட மகர ராசி தான். மகர ராசிக்காரர்கள் டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். நிறைய பேர் மகர ராசிக்காரன்னா யாருன்னு கேட்குறீங்க. இவங்களோட வாழ்ந்திருக்காமல ஏன் பொண்ணை சொன்னேங்க. அப்போ மகர ராசிக்காரர்களை நான் உள்ளபடியே நேசிக்கிறேன். நிறைய பேர் பார்த்துருக்கேன். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சகாய சனின்னு பேர். சகாய சனி, சகாயன் அப்படின்னா இது இங்கே கேள்விப்பட்ட வரது மாதிரி இருக்கே. இல்லை, அதுதான் சகாயம்னா நன்மை, நண்பன் அப்படின்னு அர்த்தம். சகாயன். 2ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்து 7.5 சனி, வாக்கியப்படி மார்ச் 6 தான் உங்களோட 7.5 சனி இஸ் கோயிங் டு கெட் ஓவர். என்ன காரணம்? 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். 2ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்ற சனி. புரியுதா? புரிந்தா? 7.5 சனினாலே 7-8 கேஸை போட்டுவிடுவான். இந்த ஆள் வேற ஆட்சி வேற பட்டுட்டான். எப்பா, ஐ எம் யுவர் ஓன் சன், ப்ளீஸ் கன்சிடர். மகர ராசிக்கு ஓன் ஃபாதர் அவர். ஒரு விஷயம் இருந்தா, இப்போ ஸ்கூலில் வாத்தியார் அவர் என்ன பண்ணுவார், அவரோட பையனும் அதே கிளாஸில் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த பையனை கண்டுபிடிச்சி கஷ்டமான கேள்வியாக கேட்டு டெய்லி அடிப்பார். ஜாண்டா அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். ஏங்க வாத்தியாரை ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார், ஒருவேளை என் பையங்கிறதுனால நான் பாரபட்சம் காட்டிட்டேன்னு இந்த உலகம் என்ன தப்பாக சொல்லிடுச்சுன்னா அப்படிங்கிறது. எப்போ ஓம் பில்டப்புக்காக இந்த அடி அடிப்பியாப்பா. அந்த மாதிரி மகர ராசிக்காரர்கள் தன்னுடைய குழந்தையை தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார் சனி. காரணம், அவர் நீதி வலுவாதவர். இருந்தாலும் 3ஆம் இடத்திலே சனி எப்போ சகாய சனியாக மாறினாரோ அப்போலேருந்து மகர ராசிக்காரர்கள் லைஃப் மாறுது. இந்த பக்கம் என்ன 3, 4, 5 பார்க்குறாரு. 5ஆம் இடம்னா என்ன? யோகஸ்தானம். என்ன சொல்லுவாங்க, அது யோகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது ஜாலியாக கால் நீட்டி படுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. மீதியெல்லாம் சனி பகவான் வில் டேக்கர். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன். அந்த மாதிரி ஜாலியாக இருக்கேன். சார் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா 7.5 சனி இப்போ உங்களை படுத்தாத பாடா. இந்த 7.5 வருஷத்தில் என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆக்கி விட்டா. இதுக்கு மேலே என்ன சார் கற்றுக்கிறதுக்கு இருக்குது? நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்களா? ஒரு வருஷம் கொடுத்தா அது பேர் எக்ஸ்பீரியன்ஸு. 7.5 வருஷம் லைஃப்பை வேஸ்ட் பண்ணி விட்டு இது பேர் எக்ஸ்பீரியன்ஸா? அப்போது 3ஆம் இடத்துல இருப்பவர் 5ஐ பார்த்து வீடு வாங்கி தருக. பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் இருந்தால் மகர ராசிக்காரர்கள் வீடு வாங்குகிற முனைப்பை நோக்கி சென்று கொண்டிருப்பார்கள். வீடு வாங்கணும், அதெல்லாம் பண்ணுவாங்க. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5ஐ பார்க்கிறார். 3லிருந்து 7ஆம் பார்வையா மகர ராசிக்காரர்கள் 9ஐ பார்க்கிறார்கள். 9ஆம், இதுதான் பிரச்சனை. மகர ராசிக்காரர்கள் இந்த 9ஐ பார்க்கவே கூடாது. அப்படி பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா, 9ஆம் இடம் என்பது அப்பாங்கிற இடம். இந்த அப்பா ஸ்தானத்தை சனி பார்க்குறார். சனி அப்பாவை பார்த்தா என்ன ஆகும்னா, அப்பாவோட உடல்நிலையில் பிரச்சனை வரும். ஏன்னா சனி சூரியன்கிற கிரகத்துக்கு ஜென்ம எதிரி. அப்போ சனி 9ஐ பார்க்கும்போது அப்பாவோட உடல்நிலையை கெடுப்பார் தான் நடக்கும். அடுத்து சனி 10ஆம் பார்வையா 12ஆம் இடத்தை பார்த்துறாரு. 12ஆம் இடம் என்பது என்ன? இல்லற வாழ்க்கை, அயன சயன ஸ்தானம், தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். உங்களுக்கு ஒரு நிம்மதியை தருகிறார். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து வைக்கிறார். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலே இருக்க மாட்டாங்க, பெரும்பாலும் வெளியூரில் இருப்பாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு வருவாங்க. வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுற்ற போயிடுவாங்க. அந்த 2 நாள் நமக்காக ஒரு ஜீவன் வீட்டில் இருக்கேங்கிறதே மறந்துடுவாங்க மகர ராசிக்காரர்கள்.
இனிமேல் அதெல்லாம் இல்லாமல் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்களே. நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம தலைமாட்டில் உட்காந்து அழுகக்கூடிய ஒரே ஜீவன் யார்? உங்கள் மனைவி மட்டும்தான். என் பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ஒன்று புரியும். ஃபேமிலியை லவ் பண்ணுங்க. நம்ம வேலை செய்கிறது சம்பாதிக்கிறது ஃபேமிலிக்காக தான். இதில் எந்த குழப்பமுமே இருக்கக்கூடாது. என்ன காசுக்கு தான் வேலை செய்கிறீங்களா? ஆமாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லுங்கள். ஆமாம், இதை கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுத்தா தான் எங்கள் வீட்டில் நல்லது நடக்கும். அதுக்கு தான் வேலை செய்கிறேன், வேறு எதுக்கு வேலை செய்கிறேன்? தெளிவாக இருங்க, கிளியராக இருங்க. 3ஆம் இடத்து ஏன்னா மகர ராசிக்காரன் நிறைய பேர் பயன்படுத்திப்பாங்க. வந்துட்டீங்க, ஒரு ஷிஃப்ட் பார்த்து 2வது ஷிஃப்ட் பார்க்க வேண்டியதானே. 2வது ஷிஃப்ட்னா எக்ஸ்ட்ரா பேமெண்ட், அவ்வளோதான். கிளியராக இருங்க, வேலையில் கிளியராக இருங்க. சார் நான் சொல்லும்போது உங்களுக்கு வலிக்கும், யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது ப்ராக்டிக்கல்னு புரியும். ஒரே பாலிசி தான். நம்ம இவனை வச்சு சம்பாதிக்க வந்தோமா, இவன் நம்மளை வச்சு சம்பாதிக்க வந்தானா, க்ளீனாக இருக்கணும் அதில். ஸோ மகர ராசிக்காரர்கள் என்ன வேணால் பண்ணிக்கோ, பேமெண்ட் கொடுத்துரு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 12 பார்க்குறார். சுபவிரயங்களாக மாற்ற போகிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? இனிமே ஓசியில் யாருக்கும் வேலை செய்ய மாட்டேன், இன்றைக்கே சத்தியம் பண்ணிடுங்க. இனிமே என்னுடைய பிராண்ட் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்குது. மகர ராசிக்காரர்கள் சனி பயிற்சி நிறைய பாடங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருச்சு. இனிமையாவது இந்த பட்டாம்பூச்சி சிறகடித்து வானத்தில் பறக்க போகிறது. போதும் இந்த கூட்டுப்போடு வாழ்க்கை. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில 100க்கு எவ்வளவு மதிப்பெண்? 100க்கு 100 மார்க், பிரமாதமா இருக்கு. பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பயிற்சியை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு பயம். என்ன பயம் சொல்லுங்க? ஐயோ சனி வந்துட்டாரே, ஐயோ சனி பகவான் என்னென்ன பண்ண போறாரு தெரியலையே, என் வாழ்க்கை அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி. சனியை பார்த்து பயப்படாதீங்க. அதை முதல்ல மறங்க. போலீஸ்காரரை பார்த்து யார் பயப்படுவா? திருட்டு பயப்படுவா. எனக்கு என்னங்க பயம்? சனி பகவான்கிற பிடி மாஸ்டர், அவ்வளோதான். அதெல்லாம் எல்லா ஜோதிடரும் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சனி கொடுக்கணும்னு நினச்சா அதை யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு வேத சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. அதனால தான் என்னோட ஃபேவரட் டைலாக் என்ன, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்கிறது அந்த ஃபேவரட் டைலாக். அதனால தான் சனியை யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது, பிகாஸ் ஹி இஸ் டன். அந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயந்தான். இந்த கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு மார்ச் 6ஆம் தேதி பெயருகிறார். இதில் என்ன சின்ன விஷயம்னா, குருவோட வீட்டில் போய் உட்காந்துட்டார். அதுதான் அதில் பெரிய விஷயம். வழக்கமாக சனி பயிற்சி ஆகிறது தான். ஆனால் இந்த தடவை குருவோட வீட்டுக்கு போயிட்டார். குருவோட வீட்டுக்கு போன சனி பகவான் என்ன பண்ணுறார்? பரமசுத்தி அடைந்து விடுகிறார். பரமசுத்தினா என்ன? க்ளீன் ஆகிடுறார். அவரோட குணங்களே மாறி போயிடும். ஏன்னா அது குருவோடைய வீடு, கோயில் மாதிரி. இப்போ கோயிலில் போய் நம்ம என்னென்ன பண்ணுவோம்? கோயிலில் போய் நம்மளால் ஏதாவது ஒரு யாரையாவது கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட முடியுமா? கோயிலில் போய் யாரையாவது தப்பாக பேச முடியுமா? ஒன்றும். சுவாமி இருக்கிற இடம், அப்போது குரு இருக்கிற இடம் சனி பகவான். அதனால பொதுவாகவே அவரோட துஷ்ட குணங்கள் எல்லாம் மாறி போய் சமத்தா மாறிடுறார் சனி பகவான். மேஷராசிக்காரங்களுக்கு கூட, 7 சனி கும்பராசிக்காரங்களுக்கு கூட, மீனராசிக்காரங்களுக்கு கூட சனி பகவான் பெரிய ப்ராப்ளம் பண்ணுறது இல்லை. எவனோ சிம்மத்தை விட்டுட்டானே, 8 குடையவனாக இருக்க இவங்களுக்கு கூட. அப்போ உங்கள் ராசிக்கு பெருசாக ஒன்றும் நடந்துட போகிறதில்ல. காரணம், சனி பகவான் ரொம்ப நல்லவராக இருக்கார். அப்போது கூட்டத்தில் ஒருத்தன் என்ன ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சனியை கொண்டு போய் குருவிட வீட்டில் போட்டு, அருள் புரியுங்கள் சனி பகவானே, இப்பொழுது நீங்கள் மீனத்தில் இருக்கிறீர்கள்னு அவருக்கு ஒரு மோடு வந்துருச்சு. ஆமாம்ல, என்னப்பா வேணும் உனக்கு பரிசு? ஐயா எனக்கு கவர்மெண்ட் ஜாப், போ வச்சுக்கோ. ஐயா உங்களுக்கு என்னையா வாரி வாரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. சனி கொடுக்குற கடவுளாக மாறிடுறாருங்க. அப்போ சனி பகவானுக்கு என்ன பரிகாரம்? சென்னையில் இருக்கிறவங்க அகத்தீஸ்வரர் கோயில் போங்க, பொலிச்சலூரில், அல்லது திருநள்ளாறு போங்க, அல்லது சனி பகவானுக்கு வருஷம் வரும் குச்சனூர் எல்லாம் போறீங்கல்ல. சனி பகவானுக்கு மிகச்சிறந்த வழிபாடு என்னன்னா, பித்ருக்களுடைய ஆசீர்வாதம். பித்ருக்கள் இறந்து போனவர்கள், உங்களுடைய குலதெய்வத்தையும் இறந்து போனவங்க வீட்டில் இருக்கணும் தொடர்ந்து கும்பிடுங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி சனி பகவான் இருக்கிற இடத்துல இவரை சாந்தி பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் வாங்கி சிவன் கோயிலுக்கு கொடுங்க. காக்கைக்கு அன்னமிடுங்கள். சரியா? யாரேனும் ஒற்றை கையேந்தியவர்களை நீங்கள் வழியில் கண்டால் ஓடி சென்று உதவுங்கள். இதெல்லாம் பண்ணுங்க. அடுத்ததாக இந்த சனி பகவானுடைய இது பிரீத்திக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்னா, உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு நீங்கள் செல்லுங்கள். என்ன, நிறைய கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்யுங்கள். சிவன் கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செய்யுங்க. உழவாரப்பணிம்பாங்க, தேவாரம் வாசிக்கிறது, பாட்டு பாடுறது, அந்த குளத்தெல்லாம் திருக்கோயில் குளத்தை க்ளீன் பண்ணுறது. திருவண்ணாமலை போனால் அந்த சித்தர்கள்லாம் சாதுக்கள்லாம் அந்த கிரிவலம் போகும்போது அவர்களுக்கு உதவி செய்கிறது. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்கள். சனி பகவானுடைய அருளை நீங்கள் கண்ணால் பெறலாம். ஒரே ஒரு விஷயந்தான், சனி மாதிரி ஒரு கொடுக்குறவனும் கிடையாது, சனி மாதிரி ஒரு கெடுக்கிறவனும் கிடையாது. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அவர் கரெக்டாக இருப்பார். ஸோ இன்று முதல், இந்த மார்ச் 6 முதல் உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. கண்டிப்பா ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியுடைய பலன்கள், அதோடைய வழிமுறைகள்லாம் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்ள? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள
உலகத்துக்கே தெரியும். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல இருக்குது. கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை வந்து என்னை பார்த்துட்டு விஷ்ணுமாயாவை ஒரு தடவை சந்தித்து வேள்விகள்லாம் பங்கெடுத்துட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையே மாறும். சனி பகவான் அள்ளித்தர காத்திருக்கிறார். உங்கள் ஜாதகத்தை கரெக்டாக பார்த்து கைட் பண்ணால் போதும், மற்றவையெல்லாம் தன்னால் நடக்கும். நன்றி. நன்றி. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வர, அதாவது வாக்கிய கணிதம் அடிப்படையில் வர சனி பெயர்ச்சி அந்த மாதிரியான பலன்களை கொடுக்க. ஆமாம் ஆமாம். மகர ராசிக்காரர்களுக்கான காலம் இனிமே கபிலா அடிச்சு விளாடுது நம்ம காலம் அப்படின்னு சொல்கிற மாதிரி மகர ராசிக்காரங்களோட காலம்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, மகர ராசியோட அதிபதி தான் நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான். அவர் தான் பேச்சியாக போகிறாரு. எங்கேருந்து எங்கே போகிறாரு அப்படின்னா, கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு போகிறாரு. மீன ராசி அப்படின்றது வந்து 3ஆம் இடம். ராசிநாதன் 3ல் மறைகிறாரே, பிரச்சனை இல்லையானா பிரச்சனை கிடையாது. அவர் அங்கேருந்து தான் யோகத்தை செய்வார். அவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறத விட, ராசியில் இருக்கிறத விட 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருக்கும்போது சிறப்பான யோக பலன்களை செய்வார். பர்டிகுலர் மகர ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல யோக பலன்களை செய்வார். ஸோ விதிவிலக்கா. ஸோ அந்த மாதிரி வந்து மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறார் இல்லையா. 3ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா முயற்சிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். முயற்சிகள், அதாவது நம்ம ஒரு விஷயத்தை செய்ய நினைப்போம், அதாவது வீடு கட்டணும்னு நினைப்பாங்க, சொந்த தொழில் தொடங்கணும்னு நினைப்பாங்க, சுபகாரியங்கள் நிறைய திட்டமிடுவாங்க, எல்லாத்தையும் தடைகள் இருந்திருக்கும் இவ்வளோ நாள். இனிமே இவங்க என்ன நினச்சாங்களோ, மகர ராசிக்காரன் என்ன மனசில் நினைக்கிறாரோ அது கண்டிப்பான முறையில் நடக்கும். மனசில் நினச்சாலே போதும் நடக்கும். இந்த பிரபஞ்ச சக்தி அதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து மகர ராசிக்காரர்கள் இனி வர காலத்தில் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா, முதல் நீங்கள் செய்ய நினைக்கிற விஷயத்த மனசில் ஒரு வடிவம் கொண்டு வந்துருங்க. அந்த விஷயத்துக்கு ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு BMW கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கார் வாங்கினதான் நினச்சிருங்க. உங்கள் எண்ணம் எதுவும், ஆமாம், அது கர்மக்காரன் உங்கள் ராசிநாதன் சனி பகவானும் அதை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவார். அதுக்கான சாத்தியங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவார். இது வந்து மேஜிக்லாம் கிடையாது. எண்ணத்துக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை இருக்குது. அதை நம்ம வந்து எடுத்து காட்ட முடியும், படமாக வரைஞ்சி காட்ட முடியாது, நம்ம கண்ணால் கரண்ட் மாதிரி பார்க்க முடியாது. எண்ணங்கள் வந்து ஒரு மாயை தான். ஆனால் அதுக்கு அபாரமான ஒரு ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு தயாராகிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஆசைப்பட்டது எதுவாக இருந்தாலும் நடக்கும். ஒரு சிலர் கேட்பாங்க, அப்போ நான் அமெரிக்க அதிபராகலாமான்னு கேட்பாங்க. தாராளமாக ஆகலாம் நினைங்க. அந்த எண்ணம் சரியாக இருக்கணும், அதுக்கான திட்டமிடலும் சரியாக இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம், எந்த மனுஷனாலையும் சாதிக்கலாம். அதில் பர்டிகுலராக இந்த குறிப்பிட்ட காலத்தில் மகர ராசிக்காரர்கள் என்ன நினச்சாங்களோ அது எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு நிலையில் ராசிநாதன் சனி பகவான் போய் 3ல் அமர போகிறாரு. சனி பயிற்சிக்கு அப்புறம் வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுது மகர ராசிக்காரர்களுக்கு. ஓகே, இப்போ இவங்களுக்கு என்ன நினைச்சாலும் நடக்கும்னு சொல்லிட்டீங்க. ஆமாம். பொருளாதாரம் விஷயம், தொழில் இதெல்லாம் வரும்போது எந்த மாதிரியான வளர்ச்சிகள் கொடுக்க போகுது சனி? ஆமாம், நீங்கள் கேட்டது சரியான விஷயம் தான். அந்த பொருளாதாரம் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்க தான் செய்யுது. அதுவுமே மாறிடும், பயப்பட வேண்டியதில்லை. என்ன காரணம்னா, 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். இந்த 2ஆம் இடத்து தனஸ்தானத்தில் ராகு இருக்கார் இல்லையா. அப்போ வந்து ராகு வந்து ஒரு அசுப கிரகம், ஒரு பிரிவினை கிரகம். ஆனால் ஒரு சிறப்பு விஷயம் என்னென்னா, சனியை போல வேலை செய்யக்கூடியவர் தான் ராகு. அப்போ உங்கள் ராசிநாதனே 2ஆம் இடத்துல இருக்க மாதிரி தான் அர்த்தம். நீங்களே தனஸ்தானத்தில் போய் அமர்ந்த மாதிரி தான். அதனால் ஒரு சின்ன சின்ன தடைகள் இருக்கும். நமக்கு வர வேண்டிய லாபம் கொஞ்சம் தடைப்படலாம், லாபத்தில் சில நஷ்டங்கள் வரலாம். அதனால் நீங்கள் லாபத்தை கொஞ்சம் கூடுதலாகவே திட்டமிட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல சரியான லாபம் வந்து சேரும். இந்த மாதிரி திட்டமிட்டு உங்களுடைய உழைப்புக்கும் தகுதிக்கும் தகுந்த மாதிரியான ஒரு விலையை நீங்கள் வச்சுக்கோங்க. அதை எதிர்பாருங்க. அதுலேருந்து கூடுதலாக ஒரு 20% சேர்த்து கூட வச்சு எதிர்பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு வர வேண்டிய லாபம் வந்து சரியான முறையில் வந்து சேரும். இன்னொரு சிறப்பு என்னென்னா, குரு உச்சபலம் அடைய போகிறாரு சனி பயிற்சிக்கு அப்புறம் ஒரு 1.5 மாதத்தில். ஸோ அதனால் வந்து குரு வந்து தனக்காரகன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான். அவருடைய உச்சம் பெறுறது வந்து எங்கே உச்சம் பெறுவார்னா, கடகராசியில் உச்சம் பெறுவார். மிதுன ராசியில் இப்போ இருந்துட்டு இருக்கார். கடகராசியில் உச்சம் பெற போகிறார். அந்த கடகராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்து முழு பலம் பெறுவார் குரு உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி, 12ஆம் இடத்து அதிபதி. அவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து உச்ச பலம் பெற்று முழு பலத்தோட ஒரு சுபகிரகம் உங்கள் ராசிக்கு பார்வையை கொடுக்க போகிறார் அப்படின்னா, உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்க போகுது. முதல் விஷயம். அதுக்கடுத்து தான் அந்த குரு பகவான் தான் தனக்காரகன், அவர் தான். அப்படின்னும்போது தனம், அது பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியவர். உங்கள் பொருளாதாரம் சிறக்க போகுதுன்னு அர்த்தம். நீங்களே ஆச்சரியப்படுற விதமாக கூரை பிச்சுட்டு கொட்டுற அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போது. அதுக்கு சனி பகவானும் குரு பகவானும் மிக முக்கியமான காரணமாக இருக்காங்க. ஓகேண்ணா, இப்போ இதை தாண்டி இப்போ இவங்களுக்கு வந்து இந்த வழிபாடு முறை அப்படின்னு சொல்லும்போது எந்த மாதிரி தெய்வங்களை வந்து பக்கபலமாக பிடிச்சிக்கலாம்? கண்டிப்பாக நம்ம இப்போ வந்து மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சனி குரு சேர்க்கை உள்ள ஒரு காலமாக இருக்குது. ஸோ சனி குரு சேர்க்கை ஆமாம் அப்படின்போது ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, அதே மாதிரி ஞானக்காரகன்னு சொல்லக்கூடிய கேது, அவர் அந்த கேதுவுக்கு அதிபதி விநாயகர் தான். அவர் 8ல் நிற்கிறாரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டு வர்றது மகர ராசிக்காரர்களுக்கு சிறந்த யோக பலன்களை கொடுக்கும். அவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும்,
இருக்கக்கூடிய சின்ன சின்ன உடல் ரீதியான பாதிப்புகள் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் கடன் சார்ந்த தொந்தரவுகள், மனக்குழப்பங்கள், ஒரு தெளிவில்லாத நிலைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட மாறுறதுக்கு கண்டிப்பான முறையில் ஆஞ்சநேயர் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் அவசியமானதாக இருக்குது. ஓகே சார். இப்போ இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது, இல்லற வாழ்க்கை எதனா வரும்போது, ஆமாம் ஆமாம் அதாவது சங்கடப்பட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க, நல்லா இருக்கவங்களும் ஆமாம் இருக்காங்க. பொதுவாக இவங்களுக்கு இந்த காலகட்டம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? ஆமாம் ஆமாம் அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, குரு வந்து கடகராசிக்கு வரப்போகிற ராசிக்கு 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடம்ன்றது தான் வந்து உறவுகளை அதாவது ரிலேஷன்ஷிப்பை சொல்லக்கூடிய ஸ்தானம் அதுதான். அந்த ஸ்தானத்தில் ஒரு சுபகிரகம் வந்து அமரும் போது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இதனால் வரைக்கும் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்த உங்கள் உறவுகள் உங்களை சரியாக புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி வரும்போது என்ன ஆகும்னா, சரி எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்ற நம்பிக்கை வரும். அது உங்களுக்கும் வரும். ஸோ அந்த வகையில் இன்னொரு சிறப்பையும் சொல்லிடுறேன். உங்கள் ராசிக்குரிய அதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா, அந்த 3ஆம் இடத்துல உங்களை குறிக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துலையும், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்கு வரக்கூடிய கணவனாக மனைவியாக வரக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவும் ஒருத்தர் திரியோன்னு நிலையில் தொடர்பில் இருக்காங்க. அப்போ இனிமேல் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்குமே தவிர்த்து பிரச்சனைகள்ன்றது கண்டிப்பான முறையில் வராது. பிரச்சனைகள் இருந்தாலும் நீக்கி இனிமேல் சுமூகமான சூழ்நிலை வந்துடும். நான் ரொம்பவே சிறப்பாக இருந்தது, எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நான் இதை தாண்டி இப்போ 2026 இப்போ வாக்கியப்படி வர இந்த சனி பெயர்ச்சி, ஏற்கனவே போன வருடமே வந்து 2025 வந்து நிறைய கான்ட்ரவர்சி ஆச்சு. இப்போ இதை கொஞ்சம் புரிதலுக்கு நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு கிளாரிஃபை பண்ணுற மாதிரியான விஷயங்களை தான் நான் கேட்க வரேன். என்னன்னா, இப்போ இது வாக்கிய கணித அடிப்படையிலான சனி பெயர்ச்சி, அந்த பலன்கள். ஸோ அது வந்து இப்போ 2025 போனது திருக்கணித அடிப்படையிலான பலன்களை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கணும் நம்ம ஆடியன்ஸ்க்கு. ரொம்ப எளிமையான விஷயம். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போவார். அந்த அடிப்படையில் வாக்கிய கணிதப்படி 2023 டிசம்பர் மாதம் பயிற்சியாக இருந்தார். இப்போ 2025-26 வந்துருச்சு. மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிறார். கணக்கு கரெக்டு தான். ஸோ இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, வாக்கியம் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க, ஜோதிடர்கள் இருக்காங்க, மக்களும் இருக்கிறாங்க. திருக்கணித முறையை ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்களும் மக்களும் இருக்காங்க. ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசங்கள் இருக்குதான். ஆனால் என்ன விஷயத்தினால வாக்கியத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், திருக்கோயில்களில் வந்து திருநாளாறுல இப்போதான் வந்து இது இப்போ நடக்கக்கூடிய பேச்சை தான் சனி பேச்சை எடுத்துக்க போகிறாங்க. போன வருடம் நடந்ததை அவங்க எடுத்துக்கல. காரணம் என்னென்னா, பாரம்பரிய முறையில் வரக்கூடியவங்க, பாரம்பரியத்தை பின்பற்றி வரக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அதில் நம்பிக்கை உள்ளவங்க எல்லாருமே வந்து பாரம்பரிய ஜோதிடத்தை, வாக்கிய கணிதத்தை எடுத்துக்குவோம். ஸோ இந்த வாக்கிய கணிதம் அப்படின்றது வந்து நமக்கு இந்த ஃபார்முலாவை கொடுத்தது சித்தநாதர்கள். சித்தநாதர்கள் கொடுத்த கணிதத்திலேயோ அவங்க கொடுத்த எந்த ஒரு விஷயத்துலையுமே மாறுதல் செய்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இங்கே கிடையாது. அவங்களுக்கு வந்து ஆதியும் தெரியும், அந்தமும் தெரியும். அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சு தான் நமக்கு ஒரு கணக்கீட ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படின்னும்போது இது வந்து ஜோதிடம் வந்து வெறும் கணக்கு மட்டும் கிடையாது. கணக்கு அடிப்படை கணக்கு தான். ஆனால் கணக்கு மட்டும் ஜோதிடம் கிடையாது, இது ஞானமும் சம்மந்தப்பட்டது. அதனால் ஜோதிட ஞானம் ஒருத்தருக்கு இருக்கணும். அப்போ அந்த ஜோதிட ஞானத்தோட, அந்த தெய்வ பலத்தோட, அந்த சித்தர்கள் கொடுத்த அந்த கணித முறைப்படி அந்த மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் தண்டை தேடி வரக்கூடிய மக்களுக்கு பலன்கள் வந்து ஜோதிடரை நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த அடிப்படையில் சனி பயிற்சியை நாங்கள் ஜோதிடர், வாக்கிய கணித ஜோதிடர்களாக நாங்கள் வந்து இப்போ வரக்கூடிய பயிற்சியை தான் சனி பயிற்சியாக எடுத்துக்கிட்டு மக்களுக்கு நாங்கள் அதுக்கான பலன்களை சொல்லிகிட்ருக்கோம். இதே மாதிரி திருக்கணிதத்து மேலே நம்பிக்கை உங்களோட நம்பிக்கையை நம்ம தப்பு சொல்லக்கூடாது. அவங்களோட நம்பிக்கையில் அவங்களுக்குன்னு ஒரு தெய்வ பலம், அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு பலம், அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையெல்லாம் இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் அவங்களும் மக்களுக்கு நல்லது சொல்லணும்னு நினச்சி அவங்க ஒரு நம்பிக்கையில், அவங்களோட கணக்கீட்டில் அவங்க ஒரு பலன்கள் சொல்கிறாங்க. அது அவங்களோட எதை மக்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரெண்டையுமே தாராளமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் மக்களாக நீங்கள் பண்ண வேண்டியது திருக்கணிதம் வாக்கியமான்ற சண்டைக்குள்ளே நீங்கள் வர வேணாம். இது ஜோதிடரோட பிரச்சனை. நாங்கள் அதை பார்த்துக்குறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல பலன், சரியான பலன் யார்கிட்ட கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் நாங்கள் சொல்ல வர விஷயம். இதெல்லாம் தாண்டி ஜோதிடம், இந்த கணிதங்கள், இந்த கணக்கீடுகள் இதெல்லாம் தாண்டி உங்களோட தெய்வ பக்தி உங்களை எப்பயுமே காப்பாற்றும் அப்படின்றத நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கிறேன். ஓகே. ஆனால் இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க திருக்கணிதம்னா திருக்கணிதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஆமாம், நீங்கள் வாக்கியம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இருந்தாலும் பலன்கள் வந்து முரணாக இருக்குல்லண்ணா. இப்போ வந்து திருக்கணிதம் அடிப்படையில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அப்போ ஒரு பலன்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ வாக்கியம் கணித அடிப்படையில் இப்போ பலன்கள் நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ ஒரு பலன்கள் இருக்கும். ஸோ இந்த பலன்களில் முரண் இருக்கிறதுனால அவங்க கன்ஃபியூஸ் ஆகிறாங்களே, காமனாக ராசி பலன் பார்க்குற ஆடியன்ஸ். ஸோ அவங்களுக்கு கரெக்டாக ஒரு விழிப்பு கொடுங்கண்ணா. அதுதான் இது வந்து ஜோதிடர்களோட நம்பிக்கை அடிப்படையில் சொல்கிறது தான். ஜோதிடர்களாக, வாக்கிய கணித ஜோதிடர்களாக நாங்கள் வந்து சித்தர்கள் கொடுத்த அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையில் வரக்கூடிய 2026 மார்ச் மாத சனிப்பயிற்சியை காலமாக எடுத்துக்கிறோம்.
திருக்கணிதம் அது அதன் மேல நம்பிக்கை இருக்கவங்க போன வருடமே அதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ஜோதிடர்களோட நம்பிக்கை, அவங்களோட இறை நம்பிக்கை சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய பக்தியை சம்மந்தப்பட்டது, பாரம்பரியத்தின் மேல அவங்களுக்கு இருக்க நம்பிக்கை சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த வகையில இங்க வந்து எந்த விஷயம் வேலை செய்யும்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடத்தை அதான் திரும்ப நான் தான் உங்களுக்கு அழுத்தமா சொல்றேன், ஜோதிடரோட ஞானம் தான் இங்க வேலை செய்யும். கணக்கீடுகள் இதனால தான் நான் மக்களுக்கு சொல்றேன், மக்கள் இந்த குழப்பத்துக்குள்ள வர வேணாம். அதனால சுயஜாதகம் முடிவு தான் வந்து இறுதியானதுன்றீங்க. ஆமா, கண்டிப்பா கரெக்டா நீங்க சொன்ன விஷயம் அதுதான். சுயஜாதகத்தோட வரும்போது இப்ப நம்ம பலன் சொல்லுவோம் இல்லையா, பலன் சொல்லும் போது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்றது சரியா இருக்கும் பட்சத்தில் தாராளமா எடுத்துக்கலாம். திருக்கணிதப்படி ஒருத்தர் கணிச்சு ஒருத்தவங்க பலன் சொல்றாங்கன்னா அதையும் எடுத்துக்கலாம், சரியா இருந்தா எடுத்துக்கலாம். மாறுதல் வருது, உங்களுக்கு ஒரு குழப்பம் வருது அப்படின்னா நீங்க ரீசெக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைனலாக வந்து இப்போ புரிஞ்சிடுச்சு. இப்போ இது வந்து எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான். இது வந்து ஒரு இத்தனை பர்சன்டேஜ் தான் இதனுடைய பலன்கள் இருக்கும். ஆனால் சுயஜாதகத்தோட வந்தாங்கன்னா ரொம்பவே சிறப்பாக கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறோம். ஆமா, ஓகே, ரொம்ப நன்றி. ஒரு அற்புதமான காலகட்டம் பிறக்குதுங்க நமக்கு. மகர ராசிக்காரங்களாகிய நமக்கு தாங்க தெரியும் நம்ம வாழ்க்கை பிறருக்கு கெடுதல் நினைக்காத வாழ்க்கை தாங்க வாழறோம். நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம், அதுக்காக எவ்வளவு வேணா உழைக்க தயாரா இருக்கும். சம்பாதிக்கணும்னு போனால் வருமானம் வர மாட்டேங்குது, பெரிய தடைகள் இருந்துகிட்டு இருக்கு. பிஸ்னஸில் போனால் பிஸ்னஸில் பெரிய அளவுக்கு லாபம் சம்பாதிக்க முடியல, அதில் பிரச்சனையாக இருக்கு. சரி, கல்யாணமாவது கூடி வரும்னா கல்யாணமும் கூடி வர மாட்டேங்குது. என்னங்க இவ்வளவு தடை? மகர ராசிக்காரங்களுக்கும் கடவுள் தலையெழுத்தை மாற்றி எழுதி வச்சுட்டானா? மற்றவெல்லாம் பூமியில் நல்லா தான் இருக்காங்க, நமக்கு மட்டும் ஏங்க தடை? இதுதானே நமக்கு தோணுது. நியாயமான விஷயம் இல்லை. இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக சனி பகவான் வருகிறார். சனி பகவான் எத்தனாவது ஸ்தானத்தில் இருக்கிறார்னா 3வது ஸ்தானம். சனி பகவானுக்கு 3ஆம் இடம்ங்கிறது அற்புதமான ஸ்தானம். மறைவு ஸ்தானங்கள் பெரிய வெற்றியை தருங்கிறாங்க. அதுல 3 மாறும் மறைவு ஸ்தானம். 11ஆம் இடம் வெற்றியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த 3 ஸ்தானத்துல சனி பகவான் உட்காரும் போது பெரிய வெற்றி வந்து சேருதுங்க. மகர ராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்கிறது அற்புதமான பலன்களை தரும். என்ன தடை இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். முதல் விஷயங்க, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட சில ப்ராப்ளம் ஆல்ரெடி இஸ் கோயிங் ஆன். நம்மள அவங்க புரிஞ்சுக்கல, அவங்கள நம்ம புரிஞ்சுக்கல, ப்ராப்ளங்கள் இருக்கு. அந்த ப்ராப்ளங்களை எல்லாம் உங்களுக்கு சாதகமாக, ஒரு நில தகராறு இருக்கு, இல்ல ஒரு வரப்பு தகராறு இருக்கு, ஒரு எல்லை தகராறு இருக்கு, எல்லாத்துலயுமே உங்களுக்கு சாதகமா முடிவு வருங்க. உடன் பிறந்த சகோதரனுக்கு உங்களுக்கு இடையில ஒரு சொத்து தகராறு இருக்கு, அது இப்ப நிவர்த்தி ஆகும். எங்கெல்லாம் சொத்து பிரச்சனை இருக்கோ அதையெல்லாம் இப்போ சனி பகவான் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு மகர ராசிக்காரனுக்கு. ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, கூட இருக்கிறவங்களால பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும். 3ஆம் இடத்துல சனி பகவான் வந்து அந்த பிரச்சனைகளை தீர்க்க போற. ரொம்ப நெருங்கிய நண்பன் அப்படின்னு நான் அடையாளம் காட்டி கொண்ட ஒருவர் உங்களுக்கு எதிராக பல வன்மங்களை கக்கி கொண்டிருக்கிறார். நீங்க மீடியா துறையில் இருக்கீங்க, நீங்க வழக்கறிஞரா இருக்கிறீங்க, நீங்க ஒரு ஆசிரியர் துறையில் இருக்கிறீங்க, எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையை சிலர் கொண்டு வந்து விடுகிறார்கள். இனி பிரச்சனைகளிலிருந்து விடுதலை. 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்து அவர் அமர்ந்திருக்கிறார் பாருங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் விடுதலை தருகிறார். உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் தானா விலகி போறாங்க. உங்க கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். தீமை கண்டு பொங்கணும் நாங்க பாருங்க, அப்படி தீமையை கண்டு பொங்குவீங்க, தைரியமா குரல் கொடுப்பீங்க. மன தைரியம், மன உறுதி பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஃபாரின்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பலர் கேட்குறீங்க, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்குறீங்க. வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைத்தே தீரும். அதே மாதிரி பலருக்கு இடம் மாற்றம் ஏற்படும். இந்த சனி பகவான் உங்களுடைய 12வது ஸ்தானத்தை பார்க்கிறார். உங்களுக்கு ஒரு இடமாற்றத்தை கொடுத்தே தீருவார். ஒரு ஊர் மாற்றம் இருக்கலாம், ஒரு வேலை மாற்றம் இருக்கலாம், கம்பெனி மாற்றம் இருக்கலாம், ஆபீஸ்ல ஒரு பொசிஷன் சேஞ்ச் இருக்கலாம், ஒரு சேராவது மாறுங்கிறாங்க சார். மாற்றம் அமைந்தே தீரும். இந்த சனி பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த காலகட்டத்தில் சில நண்பர்கள், இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் புரிஞ்சுக்கோங்க, சில நண்பர்கள் உங்களை தவறான பாதைக்கு அழைச்சிக்கிட்டு போக முயற்சி பண்ணுவாங்க. அதுல மட்டும் எச்சரிக்கையா இருக்கு. திருமணம் கூடி வராத பலருக்கு இப்ப திருமணம் கூடி வரும். ஏன்னா 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் சம்பந்தப்பட போகிறார்.
ஜூன் மாசத்துல இருந்து அவர் இந்த 3ல் உள்ள சனியை பார்க்க போறாரு. சனி உங்கள் ராசியாதிபதி. ஆகவே உங்கள் வாழ்க்கை கௌரவம் கூடும், பொருளாதார நிலை கூடும். ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, எக்ஸ்ட்ரா ஒர்க் எடுத்து பண்ணுவீங்க, பார்ட் டைம் ஜாப் பண்ணுவீங்க. உங்களுக்கு பணி பாதுகாப்பு கிடைக்கும். கிராஜுவிட்டி கிடைக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கு, அது சால்வ் ஆயிரும், கிராஜுவிட்டி கிடைக்கும். சிலருக்கு பென்ஷன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையில கருத்து மாறுபாடு இருக்கா? என் பையன் ஃபாரின் போனாங்க, அவனை நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், இந்த வயதான காலத்தில் எனக்கு உதவி செய்யறதுக்கு என் பையன் இல்லையே அப்படின்னு கவலைப்படுறீங்களா? உங்கள் பிள்ளைகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ் நிம்மதியா இருக்கலாம். என் பிள்ளைகள் எனக்கு ஆதரவாகவே இல்லைன்னு கவலைப்பட்டவங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும். திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, சரியான வரன் கூடி வரல, இப்ப நல்ல வரன் கிடைக்கும். வரன் கிடைப்பது மட்டும் இல்ல, நல்ல வரன் கிடைக்கும். பினான்சியலா நல்ல பொசிஷன்ல இருக்கக்கூடிய வரன் கிடைக்கும். நல்ல வேலை பார்க்கக்கூடிய பெண்ணோ, வேலை பார்க்கக்கூடிய நல்ல வேலை இருக்கக்கூடிய பையனோ அமைவாங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அந்யோன்யம் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும், ஒரு நல்ல ஈடுபாடு இருக்கும். எதுல கவனமா இருக்கணும்னா, அப்பாவுடைய உடல் நலத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மகர ராசி என்பர்களே. சிலருக்கு தந்தையோட கருத்து மாறுபாடு வரலாம். அரசு துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு உயரதிகாரிகளோட பிரச்சனைகள் இருக்கலாம். உங்க பெற்ற தந்தையோடு உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். தந்தைக்கு உடல்நல பாதிப்புகள் வரலாம். அதுல மட்டும் அதிக கவனம் எடுங்க. கவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த காலம் பொற்காலம். நீங்க செய்யக்கூடிய பினான்சியல் பிசினஸ்ல பெரிய லாபம் வரப்போகுது. காமர்ஸ் படித்த மாணவர்களுக்கு முன்னேற்றம் வருது. கம்ப்யூட்டர் துறையில வேலை வாய்ப்புல பிரச்சனை இருந்தவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. வெளிநாடு தொடர்புடைய சிஏ படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வருது. நல்ல கல்யாண விஷயம் கூடி வருது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்குது. எவ்வளவு நன்மைகள்ங்கிறீங்க. சனி பகவான் உங்களுக்கு எல்லையில்லாத நன்மைகளை வாரி வழங்க வருகிறார். இந்த காலகட்டத்தில் யாரை கும்பிட்டா நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிகளை பெறும்னு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறோம். அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன். அந்த ஆஞ்சநேயருக்கு அடிப்பிரதட்சணம் செய்யுங்க. சனிக்கிழமை தோறும் 12 முறை ஆஞ்சநேயரை அடிப்பிரதட்சணம் செய்து அவரை வழிபட்டு வாருங்க. உங்கள் வாழ்க்கை மிகச்சிறந்த வாழ்க்கையாக சனி பகவான் ஆக்கி தருவார். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய திமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது அப்படிங்கிறது சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரம் இருக்கு, அற்புதமான பலன் தரக்கூடியது. மந்திரங்களிலேயே மிக உயர்ந்தது காயத்ரி மந்திரம் சொல்றோம். அதுவும் இந்த சனி பகவானுடைய காயத்ரி இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை யார் ஒருவர் தினமும் 108 முறை சொல்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதமான பலன்களை சனி பகவான் வாரி வாரி வழங்குறாரு. உங்க ராசிக்கு மிக நல்ல பலன்களை தருவார். நமக்கு என்ன வகையான தடை இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல போயிருக்கோம், ஒரு உயரதிகாரியை மீட் பண்றோம், மற்றவங்கள்ட்டெல்லாம் நல்லா பழகிறவர் நம்மள்ட்ட மட்டும் எரிஞ்சு விழறாரு, அதிக வேலையை கொடுக்குறாரு, அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்டை கொடுத்து அச்சீவ் பண்ணுங்கிறாரு. என்னங்க நம்மளை மட்டும் கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னா, அந்த உயரதிகாரியை சந்திப்பதற்கு முன்பாக அன்னைக்கு காலையில வீட்டில் இந்த காயத்ரி மந்திரம், இந்த ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய திமகி தன்னோ மந்த பிரச்சோதயாதுன்னு இருக்கு பாருங்க. இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு போங்க. இதை நீங்க தினந்தோறும் சொல்ல 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 இது உருவேறும் பாருங்க. உங்களை சுத்தி வர இருக்கக்கூடிய தீமைகள்லாம் விலகிறத பார்க்கலாம். நம்மளை சுத்தி ஒரு நெகட்டிவ் ஆரா இந்த சனி காலத்துல உருவாகுது. அந்த நெகட்டிவ் ஆரா நம்மளை விட்டு விலகணும்னா இந்த காயத்ரி மந்திரம் உதவுதுங்க. இதை நீங்க நடைமுறையில நான் பல பேருக்கு பார்த்துட்டு சொல்றேன். அதே மாதிரி பரிகாரங்கள்னு சொல்றோம் பாருங்க. உங்க ராசிக்குன்னு பரிகாரம் சொல்லியிருக்க பாருங்க. அந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்க, பெரிய வெற்றி கிடைக்குது. இப்போ பலருக்கு என்ன ஒரு சந்தேகம், சார் எங்களுக்கு நீங்க பொதுவான பலன்கள் கொடுக்குறீங்க, ராசியின் அடிப்படையில் கொடுக்குறீங்க, எங்களுக்கு பர்டிகுலரா அங்க சனி பகவான் என்ன பண்ணுவாரு, எங்க லக்னம் வித்தியாசப்படுமே, எங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வித்தியாசப்படுமே, எங்க ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருக்காரோ அதுல இருந்து தான் இந்த கோச்சாரச்சனியை கணக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. உண்மை, வாஸ்தவமான பேச்சு. அவரவர் ஜாதகத்துக்கு தகுந்தாப்புல வித்தியாசப்படும். அப்படி எவ்வளவு கடுமையான பலன்களாக இருந்தாலும் அது நல்ல பலன்களா மாற்றிக்கிட முடியும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எங்கள்கிட்ட நேரம் வரணும். அதைத்தான் உங்களுக்கு நாங்கள் முக்கியமா சொல்றோம். உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்க நேரம் வரணும். உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, என்ன அந்தரம், என்ன சூட்சமும் நடக்குது, அந்த இருக்கும் உங்களிலேயே இப்போ இருக்கக்கூடிய கோச்சார சனி பகவானுக்கும் இடையில என்ன தொடர்பு. அப்போ பலருக்கு பார்த்தீங்கன்னா தசா புத்தி நல்லா இருந்தாலே சனி பகவான் நன்மையை தாங்க செய்வாரு, கெடுதல் செய்திட மாட்டார். எல்லாரும் எனக்கு
ஏழரை சனி வந்துருச்சு கெடுதல் ஆயிடுச்சு அப்படிலாம் கிடையாதுங்க. சனி எல்லாருக்கும் கெடுதல்லாம் பண்ண மாட்டாருங்க. அதனால உங்க ஜாதகப்படி சனி நல்ல நிலையில் இருந்தாலோ இல்ல இப்ப நல்ல தசாபுத்தி நடந்தாலோ இந்த கோச்சார சனி பகவானால ஏதாவது ஒரு கெடுதல் பலன் இருந்தா கூட அந்த கெடுதல் பலன் நடக்காதுங்க. நல்லது மட்டுமே நடக்குங்க. அப்போ பர்டிகுலரா நம்ம ஜாதகத்துக்கு இந்த சனி காலம் எப்படி இருக்கும், 2.5 ஆண்டு காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்க கன்சல்டேஷனுக்கு வரணும். வரும்போதுதான் உங்களுடைய முழுமையான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கிட முடியும். இங்கேயே பாத்தீங்கன்னா எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த செல்போன் நம்பர் வாங்கி நீங்க ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். அதே மாதிரி நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இதே தான் எங்களுடைய செல்போன் நம்பர். இந்த செல்போன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பர்ல வந்து உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர் இதை குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டீங்கன்னா எங்க ஆஃபீஸ்ல இருந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் கொடுப்பாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இப்ப இந்த காலகட்டத்தில் நீங்கள் விடாமல் கோளறு பதிகம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த கோளறு பதிகத்தை எழுதினது யாருன்னா திருஞான சம்பந்தர். அவரது வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமையை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேன் வரும். அந்த கோளறு பதிகத்தை தினந்தோறும் படித்து கொண்டு வருவதும் நல்ல பலன்களை கொடுக்கிறது. அதே மாதிரி இந்த ஓம் நமச்சிவாய மந்திரம் இருக்கு பாருங்க. அந்த ஓம் நமச்சிவாய மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றோமோ, நெற்றியிலே திருநீறு பூசிக்கொண்டு சொல்கிறோமோ, அப்போ நல்ல பலன் கிடைக்கிறது. இதெல்லாம் மிக அற்புதமான பலன். அதே மாதிரி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனியுடைய காலகட்டத்தில் விநாயகரை வழிபட்டால் நமக்கு பெரிய துன்பங்கள் வராது. ஆஞ்சநேயரை வழிபட்டால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். பைரவரை வழிபட்டால் மிகச்சிறந்த நன்மைகள் வரும். ஆக இந்த பீரியடில் நீங்க எந்த அளவுக்கு தெய்வ நம்பிக்கையோடு இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி வழங்க போகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ஆகவே சனி பகவான் அள்ளி கொடுத்தால் தடுப்பதற்கு யாரும் கிடையாது. மிகச்சிறந்த நல்ல பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கை. மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் இந்த 2026 மார்ச் மாதத்தில் 6ஆம் தேதியில் வாக்கியப்படி அவர் என்னென்ன மாற்றங்கள்லாம் மீன ராசிக்குள்ளே நுழைந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி என்பது கிடைக்குமா? மற்றவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியையும் பொருளாதாரத்தையும் கொடுத்துட்டு தன்னுடைய மகிழ்ச்சியை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய தேடி 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 பார்த்தேன் எங்கேயும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடலுக்கு சொந்தக்காரங்க யாருன்னா நீங்கள் தான். ஒரு 7.5 என்பது ஒரு மனிதனை எப்படி திருப்பி போடும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 7.5 எப்படி பக்குவப்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு. உங்கள் லைஃப்பில் இந்த 7.5 வருஷத்தில் நீங்கள் பல உறவுகளுடைய உண்மைகளையும் பல நண்பர்களுடைய உண்மையான தன்மையையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரத்தில் நீங்கள் எவ்வளோ தூரம் அன்னதானம் பண்ணீங்க, எவ்வளோ தூரம் விட்டு கொடுத்தீங்க, இப்போ நீங்கள் எப்படி அந்த பொருளாதார விஷயங்களில் தடுமாற்றத்தில் இருக்கீங்கிறதையும் உங்களுக்கு சனி பகவான் ஒரு படம் போட்டு பக்குவமாக எடுத்து காட்டியிருக்கார். ஆனால் அதே சனி பகவான் இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி 3ஆம் இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்பொழுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். எதை உங்களால் முடியாது அப்படின்னு ஒரு முத்திரை குத்துனாங்களோ அதை முடிச்சு காட்ட முடியுங்கிற அந்த தன்னம்பிக்கை இன்னும் உங்கள்கிட்ட இருக்கு. அதை நீ முடிச்சு காட்டுவீங்க, வெற்றி பெறுவீங்க. திருமண உறவுகளால் நிறைய பாதிக்கப்பட்டு கணவன் மனைவிங்கிற உறவு மிகப்பெரிய ஒரு டேமேஜ் ஆகி எப்படா என் பார்ட்னர்கிட்ட நான் உண்மையாக இருப்பேன், எப்போ எங்கள் 2 பேருக்குள்ள உண்மையான ஒரு ஒற்றுமை மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய மகர ராசிக்காரங்களுக்கு உறுதியாக பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்க போகுது. திருமண தடை விலக போகுது. உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை மட்டும் டார்கெட் பண்ணி மற்றவங்கெல்லாம் தப்பு பண்ணால் அதெல்லாம் கண்டுக்கிறாமல் இருந்துட்டு தப்பே பண்ணாதவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன குறை வந்துடாதான்னு சொல்லி அந்த குறையை பிடிச்சிட்டு உங்களை கஷ்டப்படுத்தின சூழ்நிலையிலிருந்து நீங்கள் மாறப்போறீங்க. உங்களுடைய அங்கீகாரம் உங்களுடைய செயல்பாடுகளில் மிகப்பெரிய மாற்றம் சனி பகவான் கொடுப்பார் என்பது உண்மை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகர ராசிக்குன்னு பொதுவாக இவ்வளோ நன்மைகள் சொன்னோம்.
நட்சத்திர ரீதியாக பார்க்கும்பொழுது மகர ராசியில் பிறந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னா, சனி பகவான் உங்களுக்கு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சியை நடத்துவார். வீடு கட்டக்கூடிய நிகழ்ச்சி கூட நடக்கலாம், அல்லது திருமணம் நடக்கலாம், உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு திருமணம் நடக்கலாம், அல்லது நீங்கள் பெற்ற குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கலாம், அல்லது உங்கள் கூட பிறந்த உறவுகளுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சி உறுதியாக உண்டு. பொருளாதார தடையில் ஏண்டா வாழ்கிறோம், பொருளாதாரத்தில் இப்படி சிக்கி தவிக்கிறோமே, நேர்மையாக இருந்தது ஒரு தப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்திலும் மிகப்பெரிய வருத்தத்திலும் இருக்கிற நீங்கள் பொருளாதார தடை விலகி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள் என்பது உண்மை. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளுடைய மகர ராசி உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, காதல் என்று ஒன்று வந்தால் ஒன் வேன்னு வச்சுருங்க போட. ஏன்னா நிறைய சிக்கித்து வச்சுருக்கீங்க, போதும், ஏமாந்ததெல்லாம் போதும். ஓகேவா? ஒன் வே ட்ராக். உங்களுடைய நோக்கம் வெற்றி, உங்களுடைய நோக்கம் பொருளாதாரம், உங்களுடைய நோக்கம் உங்களுடைய குடும்ப நலனுக்காக உங்களுடைய மகிழ்ச்சியை செயல்படுத்துவது, அவ்வளோதான். ஓகேவா? இதில் கவனமாக இருங்க. வயிறு வலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சின்ன சின்னதாக வருவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. ஸோ அப்படி வரும்போது பக்கத்தில் இருக்க மருத்துவர்களை நீங்கள் போய் பார்க்கும்பொழுது மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் என்பது உறுதியாக கிரக ரீதியாக கொடுக்கப்படும். அதுக்கு அடுத்தபடியாக மகர ராசியில் சென்ற நட்சத்திரம்னு சொல்லுவோம். அப்படியே திரு என்று அழைக்கக்கூடிய 2 நட்சத்திரங்களில் நம்மளுடைய மகர ராசி திருவோண நட்சத்திரமும் ஒன்று. அப்போ திருவோணம் பேரில் தாங்க திரு, ஆனால் வாழ்க்கையில் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கீங்க. நிறைய அன்பர்களுக்கு மகர ராசியில் திருவோண நட்சத்திரம் பிறந்தவங்களாம் நம்ம கேட்டோம்னா சின்ன வயசுலேருந்து போராடுறேங்க, குழந்தை, அதாவது நான் சொல்கிறேன், நான் 10 வயசுலேருந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறேங்க, ஆனால் என் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்க, என்னுடைய மகிழ்ச்சிக்காக நான் வாழ்வேனா மாட்டேனா, இல்லை என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படிலாம் நீங்கள் கேள்வி வைக்கிறீங்க. உங்களுடைய கேள்விக்கான விடை இந்த 7.5 வருஷமாக இருந்தாலும் சரி, அல்லது 70 வயசானாலும் சரி, உங்கள் லைஃப் மாறப்போகுது. உங்களுக்காக நீங்கள் வாழ கற்றுக்கிறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். உங்கள் லைஃப் பெரிய மாற்றத்தை சந்திக்கும். இவ்வளவு நாட்களாக ஏற்பட்ட விரயங்கள் எல்லாம் உங்களை விட்டு கடந்து போயிடும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையுமே வெற்றி இருக்கும். குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும். உங்களை விட்டு போன உறவுகள் உங்களை கூட சேர்வதற்கான பாக்கியம் உண்டு. உங்களை புரிந்து கொள்ளாத நபர்கள் கூட உங்களை புரிந்து கொண்டு உங்கள் கூட நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங், நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை, மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை, மன ஒற்றுமையுடன் செயல்படக்கூடிய வாழ்க்கை, குடும்பத்தில் ஒற்றுமை பெறக்கூடிய வாய்ப்பு, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மகிழ்ச்சி, இதெல்லாம் கிரகம் கொடுக்குது. நம்ம திருவோண நட்சத்திரக்காரர்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உடல் ரீதியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அடிவயிறு பிரச்சனை, மறைமுக உறுப்புகளில் சின்ன சின்ன ஏதாவது ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா உடனே மருத்துவரை பார்க்குறது ரொம்ப நல்லது. அதே போல் மற்றவங்களுடைய மறைமுக விஷயங்களை தலையிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. இந்த 2 விஷயங்கள் ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அப்போ நீங்கள் அதில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். அதே போல் இந்த லாட்ரி, அப்புறம் இந்த 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் தயவுசெய்து தலையிட்டுறாதீங்க. ஏன்னா உங்களை கவுத்திடுவாங்க. நீங்கள் மற்றவங்களுக்காண்டி செய்வீங்க, மாட்டிக்கிறது நீங்களாக இருக்கும். ஓகேவா? தப்பே செய்யாமல் மாட்டுறாங்கன்னா அது திருவோண நட்சத்திரம் தான். ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் பிறந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல பயணம் செய்யும் இந்த காலங்களில் உங்களை விட்டு போன உறவுகள் உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பு உண்டு. பதவி உயர்வு உண்டு. திருமண பாக்கியம் கைகூடி வரும். வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னல்களும் துன்பங்களும் சந்தித்து வந்த உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்கள் கூட ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக உண்டாக போகுது. எது கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப நாளாக திங்க் பண்ணிக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் உங்கள் கையில் கொடுக்க போகுது. வாங்கிக்கோங்க, மகிழ்ச்சியாக இருங்க. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய அப்பா வழி உறவுகள், அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம், இந்த 2 விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. அப்பாட்ட சின்ன சின்ன விவாதங்கள் வந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாக போயிருங்க, விவாதம் பண்ண வேண்டாம். ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு. நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் 3 நட்சத்திரக்காரர்களுமே வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஊரில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு வழிபாடு செய்யும். என்ன கோயிலாக இருந்தாலும் சரி, பெருமாள் கோயிலையும் அம்மன் கோயிலையும் வழிபாடு செய்யும்போது
உங்களுடைய அத்தனை விதமான மாற்றங்களையும், அத்தனை விதமான ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷத்தையும் நீங்கள் உறுதியாக பெறுவீர்கள் என்பது உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்க பார்த்தது நம்முடைய சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் பயணத்தை தொடங்குறார். அப்ப சனி பகவான் என்றாலே ஒரு பதட்டமும், பயமும் எல்லாருக்குமே இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. நீங்க உண்மையானவங்க, நேர்மையானவங்க. உங்களுக்கு எந்த பாதிப்பும் சனி பகவான் கொடுக்க மாட்டார். அதை தாண்டி உங்கள கஷ்டப்படுத்துறவங்களுக்கு, உங்கள காயப்படுத்துறவங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுப்பதற்காக தான் சனி பகவான் வரார். உங்கள சுயநலமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது கூட நீங்க தெரியாம இருக்கீங்க. அந்த சுயநலவாதிகளுடைய சுய ரூபத்தை காட்டுவதற்கு தான் சனி பகவான் டிராவல் பண்றார். ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. நீங்க உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். தப்பு செஞ்சுட்டு தாழ்வு மனப்பான்மையோட இல்லாம இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டக்கூடிய நிலைமை வரப்போகுது. நீங்க மன தைரியத்தோட செயல்படலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கோச்சார கிரகங்கள் ரீதியாக எடுத்த செயல்பாடு. இதை தாண்டி உங்க சுய ஜாதகம் இருக்கு. இது வந்து ஒரு 20லிருந்து 30% கூட உங்களுடைய வாழ்க்கையில டிராவல் பண்ணும். ஆனா, உங்க சுய ஜாதகம் தான் 70லிருந்து 80% உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி, மகிழ்ச்சி, என்ன விஷயங்கள்ல உள்ள தடைகள உடைக்க முடியுங்கிறத உங்க ராசி கட்டம் தான் நிர்ணயம் பண்ணும். ராசி கட்டத்துல எந்த கிரகத்தோட எந்த கிரகம் அமர்ந்திருக்கு அப்படிங்கிறத துல்லியமா பார்த்தா தான் உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? நிர்ணயம் பண்ண முடியும். இது இன்னொரு விஷயம் சில பேர் கேட்காங்க, ஐயா வீடியோ பார்த்தேன். என்னுடைய பேரின் அடிப்படையில என்னுடைய நட்சத்திரம், ராசி இதுவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய ராசி நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா? அல்லது என்னுடைய லைஃப்ப பத்தி புரிஞ்சுக்கிற முடியாதா? அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, உறுதியாக ஜாதகமே இல்லை. பிறந்த தேதி, நேரமே தெரியலனாலுமே, உங்களுக்கு பிரசனம் என்ற சிறப்பான கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணக்கிட முடியும் என்பது உண்மை. ஓகேவா? ஸோ நீங்க செய்ய வேண்டியது, கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. துல்லியமா உங்களுடைய ஜாதகத்தை கணித்து, உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வருகிற சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் நம் ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி ஆகிய நான் ஆன்லைன் மூலமாக அடிப்படை ஜோதிடம் கற்றுக் கொடுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 5வது பேட்ச். இப்போ ஏற்கனவே 4 பேட்ச் முடிஞ்சுச்சு. இப்போ ஆன்லைன் மூலமாக 5வது பேட்ச் எடுக்கும். ஸோ இந்த இதில் நீங்கள் கலந்து உங்களுடைய வீட்டிலேருந்தே நீங்கள் ஜாதகம் கற்றுக்கலாம். ஸோ ஜாதகம் கற்றுக்கொள்ள வேண்டும், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு விடை கிடைக்க வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் உள்ளவர்கள் உறுதியாக என்ன பண்ணுங்கள், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட வகுப்பு கலந்து கொள்வதற்கான லிங்க் அனுப்பப்படும். அதற்கான கட்டணத் தொகை எல்லாமே தெளிவாக சொல்லுவோம். நீங்கள் பயன்படுத்தி கொள்வது மூலமாக உங்களுடைய வாழ்வாதாரம் மாறும். நீங்கள் பயன்படுத்தியது மட்டும் போதாமல் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி எங்களுக்கு மிக ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.